தற்பொழுது பிரதமராக பதவிக்கு வந்த மாக்காணி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்காக இடைத்தேர்தலை நடத்தி இப்பொழுது வந்தால் கூட இந்த பொது தேர்தல் என்பது மிக விரைவில் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு முதல்வர் கூறியிருக்கின்றார், தாங்கள் அந்த 4 பிரதேசங்களும் இணைந்து தங்களுக்குள்ளே ஒரு வர்த்தக பரிவர்த்தனை உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய ஏற்றுமதிகள் பலவும் அந்த மீன்பிடி சார்ந்தவையாகவும் அவை அனைத்தும் அமெரிக்கா செல்வது போன்ற நிலைப்பாட்டில் இருந்தது. எனவே கனடா என்கின்ற தேசம் தற்பொழுது ஒரு களப்பொருது நிலையில் இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு தேர்தல் என்பது நிச்சயம் தவிர்க்கப்பட முடியாதது. மிகவும் வரலாற்று ரீதியான தேர்தலாக கூட இது அமைய போகின்றது. ஏனென்றால் மார்கானி ஒரு சிறந்த தலைவரா இருப்பார் என்பதற்கு அவருடைய பயணங்களும் அவர் மேற்கொள்கின்ற முயற்சிகளும் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. விழுந்திருந்தது செல்வாக்கு ஜஸ்டின் ட்ரூடோ கடைசி டைம்ல அமெரிக்காவுக்கு எதிராக அடுத்த நிலப்பாடுகள்ல ஒரு நல்ல ஒரு திருப்பு முறையை தான் நான் பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒரு நல்ல லீடரா பார்க்கல. முதல் பலவீனமான ஆளா தான் பார்த்து கொண்டு அமெரிக்கா அந்த செயல்பாடுல ஒரு நல்ல ஒரு முடிவாது. இந்த உலக சூழல்ல மார்கோனி தான் தேவை. உலகத்துக்கு எங்கட நாட்டுக்கும் கட்டாயம் தேவை, உலகத்துக்கும் அப்படியானவர்கள் தேவையா இருக்கணும். கண்டிப்பா லிவர்களுக்கு தான் சான்ஸ் இருக்குது. நிச்சயமாக மாக்காணி சார்ந்து இருக்கின்றது. அதற்கான காரணங்கள் 2 இருக்கின்றன. ஒன்று பியர் பொலிவியர் அவர்கள் வாழ்நாள் அரசியல்வாதி அல்லது அரசியலை தொழிலாக கொண்டு தலைவராக வந்தவர். அத்தோடு அவருடைய ஆளுமை என்பது மற்றவர்களை குற்றஞ்சாட்டி முன்னுக்கு வருகின்ற வகையில் இருக்கின்றது ஒழிய தனது திட்டங்களை வைத்தல. இப்பொழுது நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வெளிவந்த ஒரு செய்தியின்படி பியர் பொலிவியர் டக்ஃபோர்ட் அவர்களை நாடி இருக்கின்றார் ஆலோசனைக்காக இந்த தேர்தலின் போது. ஆனால் டக்ஃபோர்ட் அவர்கள் தான் இந்த தேர்தலின் பொழுது தவிர்த்திருக்க போவதாக இங்கே வந்தொரு நேயர் குறிப்பிட்டிருந்தார். மாகாண மற்றும் மத்திய அரசியலை மாகாண பழமைவாத கட்சி வேறு, மத்திய பழமைவாத கட்சி வேறு, 2ம் தனித்தனி பதிவுகளை கொண்டவை, 2ம் தனித்தனி நிர்வாகங்களை கொண்டவை, 2ம் தனித்தனி கொள்கை ரீதிகளை கொண்டவை. எனவே அவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது தற்பொழுது கனடா என்கின்ற ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான தலைவராக மாக்காணி அவர்களை பலரும் தெரிவு செய்கிறார்கள். இது எங்களுடைய கருத்தாக கூறவில்லை, நாங்கள் ஏனைய பிரதான ஊடகங்களையும் அனுசரித்து சொல்கின்ற கருத்தாக சொல்கிறோம். இதேவேளை செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களையும் சேர்த்துக் கொள்ள இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நேர்கள் கலந்து கொள்ள 416-593-0055. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன விடயம் பற்றி பேச இருக்கின்றோம் என்பதனை நேர்களும் அறிய ஆவலாக இருப்பீர்கள். கனடாவில் தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த வார இறுதி நாட்களில் தேர்தலுக்கான திகதி வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய பிரதமர் மாக்காணி அவர்கள் இந்த தேர்தலில் எவ்வாறான அணுகுமுறைகளை கொண்டிருக்க போகின்றார் என்ற கேள்விகள் உலக அரங்கில் இருக்கின்றது. அதே நேரத்தில் அவரோடு போட்டியிடக்கூடிய மிக முக்கிய போட்டியாளராக விளங்கக்கூடிய கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தலைவருடைய போக்கு எப்படி இருக்கின்றது போன்ற விடயங்களையும் மக்கள் நன்கு அவதானித்த வண்ணமே இருக்கின்றார்கள். முன்னர் கன்சர்வேட்டிவ் கட்சி ஓரளவு ஒரு வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடக்கூடிய கட்சியாக இருந்தாலும் கூட பின்னர் இறுதி சந்தர்ப்பங்களில் பார்க்கின்ற பொழுது லிபரல் கட்சிக்கான ஆதரவு நிலை என்பது அதிகரித்து வருகின்றது. தற்போதைய சூழலில் இந்த விடயங்களை கையாளக்கூடிய தலைவர் யார் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருப்பதை இந்த விடயங்கள் எடுத்து காட்டுகின்றன. இப்பொழுது பல முனைகளிலும் கனடா சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. ஆகவே கனடாவுக்கு தலைமை தாங்குகின்ற தலைவர் இதனை கொண்டு நடத்தக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஆகவே அமெரிக்க விடயம் என்பது அமெரிக்க தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பினுடைய வெற்றி பின்னர் அவர் அறிவித்த அறிவிப்புகள் என்பன கனடா தேர்தலில் கூடுதலான செல்வாக்கை செலுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மாறியிருக்கின்ற வகையில் இப்பொழுது இந்த தேர்தல் என்பது கனேடிய தேர்தல் என்பது உலக அரங்கிலும் மிக முக்கியமான தேர்தலாக பார்க்கப்படுகின்றது. கனேடிய மக்கள் மத்தியிலும் இது உன்னிப்பாக அவதானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் மக்களுடைய எதிர்காலம் இந்த புதிதாக பதவியேற்கின்ற அரசின் கைகளில் தங்கியிருக்கின்றது. ஆகவே இந்த விடயம் என்பது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு விடயமாக பார்க்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். தற்போதைய
தேர்தலை சந்திக்க போகின்ற பிரதான கட்சிகளில் வெற்றி வாகை கொள்ளக்கூடிய கட்சி எது என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதனை தெரிவிக்கலாம். அதோடு இப்பொழுது உலகில் நடைபெறுகின்ற மாற்றங்கள் குறித்தும் பேசலாம். இப்பொழுது எங்களோடு அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்கின்றோம். இந்த வார இறுதியில் தேர்தல் அறிவிப்பு வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மாகாணி அவர்கள் பதவியேற்ற உடனேயே முன்னர் எதிர்பார்த்தது போன்று இந்த தேர்தல் அறிவிப்பை உடனடியாக வெளியிடுவார் என்று பலரும் ஊகம் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு இணங்க அவருடைய அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. ஏன் அவர் உடனடியாகவே இந்த தேர்தலை நடத்த முனைகின்றார்? வணக்கம் ராம், வணக்கம் நேர்களே. இதற்கான காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது யாதென்றால், அமெரிக்காவால் திணிக்கப்பட்ட புதிய உலக ஒழுக்கை நோக்கிய ஒரு பயணத்தின் பொழுது அறுதியான பெரும்பான்மை பெற்று அதனை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய நிலை என்பது எந்த அரசிற்குமே உள்ளது. அரசு எடுக்கின்ற முடிவுகள் என்பன காத்திரமாகவும் அதே நேரம் மக்கள் மயப்பட்டவையாகவும் இருப்பதற்காக நிச்சயமாக ஒரு தேர்தலின் மூலமான ஆணையை பெறுவது என்பது தேவையாக இருக்கின்றது. அதைவிட தற்பொழுது பிரதமராக பதவிக்கு வந்த மாக்காணி அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்காக இடைத்தேர்தலை நடத்தி இப்பொழுது வந்தால் கூட இந்த பொது தேர்தல் என்பது மிக விரைவில் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதைவிட இந்த இவ்வாறான ஸ்பிரிங் டைம் எனப்படுகின்ற, அதாவது இந்த விண்டர் கடந்த ஒரு காலத்தில் தேர்தலை வைக்கின்ற பொழுது அதிக அளவிலான மக்கள் வாக்கு செலுத்துவார்கள். இந்த தேர்தல் ராம் நீங்கள் குறிப்பிட்டதையும் தாண்டி ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தாய் தேர்தலாக பார்க்க வேண்டும் கனடாவிற்கு. ஏனென்று சொன்னால், இதுவரையில் கனடா சந்தித்திருக்காத ஒரு நிலைமையில் கனடா தற்பொழுது இருக்கின்றது. கனேடியர்கள் நிச்சயமாக இதில் காத்திரமான பங்களிப்பை வழங்குவார்கள். நிச்சயமாக வாக்காளர்களின் தொகை அதிக அளவில் வாக்களிக்கும். கனடா என்பது நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையை சந்திப்பது அமெரிக்காவால் மாத்திரமல்ல, அமெரிக்கா எடுத்த முயற்சியினால் தற்பொழுது கனடாவுக்கு ஏற்பட்டுள்ள நிலைமைகள் என்பது சற்றே சங்கடமானவை. குறிப்பாக மாக்காணி அவர்களை சந்தித்த அல்பர்டாவின் பிரீமியர் நேரடியாகவே கூறியிருக்கின்றார், கனடாவின் ஒற்றுமை அல்லது இறையாண்மை என்பது தற்பொழுது கேள்விக்குறியாகியுள்ளது. எனவே தாங்கள் பிரிவது கூட சாத்தியம் என்கின்ற ஒரு மறைமுகமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போல கியூபெக் என்பது நிச்சயமாக தனது சுயாட்சி, அதாவது கனடாவை பொறுத்தவரையில் கனடா ஐரோப்பிய யூனியத்தின் ஒரு பார்ட்னராக அல்லது ஒரு பங்குதாரராக அல்லது அங்கத்தவராக சேர வேண்டிய நிலையை கூட தற்போது நிலை ஏற்பட்டுள்ளது. என்றால் கனடாவின் மொழிகள் இரண்டும் ஐரோப்பா சார்ந்தவை. பிரெஞ்சு மொழியும் ஆங்கில மொழியும் இவை சார்ந்த நிலைப்பாட்டில் அங்கே இருக்கின்ற பொழுது இப்பொழுது அட்லாண்டிக் ரீஜனை சேர்ந்த, அதாவது அட்லாண்டிக் பிராந்தியத்தை சேர்ந்த முதல்வர், நான் நினைக்கின்றேன் வடிவாக நான் இந்த முதல்வர் என்று கவனிக்கவில்லை, ஒரு முதல்வர் கூறியிருக்கின்றார், தாங்கள் அந்த 4 பிரதேசங்களும் இணைந்து தங்களுக்குள்ளே ஒரு வர்த்தக பரிவர்த்தனை உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் அவர்களுடைய ஏற்றுமதிகள் பலவும் அந்த மீன்பிடி சார்ந்தவையாகவும் அவை அனைத்தும் அமெரிக்கா செல்வது போன்ற நிலைப்பாட்டில் இருந்தது. எனவே கனடா என்கின்ற தேசம் தற்பொழுது ஒரு களப்பொருது நிலையில் இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் இவ்வாறான ஒரு தேர்தல் என்பது நிச்சயம் தவிர்க்கப்பட முடியாதது. மிகவும் வரலாற்று ரீதியான தேர்தலாக கூட இது அமைய போகின்றது. ஏனென்றால் கனடா எடுக்கின்ற காத்திரமான நடவடிக்கைகள் மக்கள் மத்தியில் சற்றே உற்சாக நிலை இப்பொழுது இவ்வாறு கூறலாம். அதாவது பல ஆப்ஸ், அதாவது தொழில்நுட்ப வெளியில் கனடா பொருட்களை எவ்வாறு கண்டுபிடிப்பது போன்ற செயற்பாடுகளும், மற்றது கனடா பொருட்களை வாங்குங்கள் என்கின்ற உத்வேகமும் கனடிய வர்த்தகர்களிடையே பிரபல்யம் பெற்றதாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றால் கனடாவின் விஸ்திரம் என்பது இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டு பார்ப்பீர்களானால் இந்த ஆர்டிக் பிரதேசத்தில் 2 நாடுகள் பெரும்பான்மையான பங்கை கொண்டிருக்கின்றன. ஒன்று ரஷ்யா, மற்றது கனடா. கனடாவுக்கான எல்லையாக டென்மார்க் கூட இருக்கின்றது. அவ்வாறான நிலையில் ஆர்டிக் பிரதேசத்தில் தனது அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கும் அமெரிக்கா விரும்புவதை தவிர்ப்பதற்கும் கனடா தற்பொழுது நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. எனவே புதிய ஒரு உலகை நோக்கி பயணிக்க வைக்கின்ற செயற்பாட்டை அமெரிக்கா கனடா மீது திணித்திருக்கின்றது. அத்தோடு கனடாவில் ஏற்பட இருந்த மாற்றங்கள், தேர்தல் முடிவுகள் என்பவற்றை எல்லாம் மாற்றி அமைக்கின்ற சக்தியாகவும் அமெரிக்கா வந்துள்ளது. சரி, இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேர்களை தொடர்ந்து சந்திக்க இருக்கின்றோம். 4165930055. கனடாவில் தேர்தல் ஒன்று நடைபெற்றால் அதில் கூடுதலான வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக எந்த கட்சி இருக்கின்றது, எந்த தலைவர் கனடாவை வழிநடத்த பொருத்தமானவர் என்பதனை நேர்களிடம் கேட்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் முதலாவது நேயர். வணக்கம். ரசிகன் ரசிகன், சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஆமா,
நிச்சயமாக மாக்கானி சிறந்த ஒரு தலைவராக இருப்பார் என்றது என்னுடைய கருத்து. அதை விட அதை சிறப்பாக ட்ரம்ப் அவர்களே எடுத்து சொல்லிவிட்டார். அவருடைய இதுல அந்த அப்பன் குதிர்க்கை இல்லை என்ற மாதிரி எனக்கு அவையில் என்ன சமாளிக்கலாம் என்று சொல்லி ஒரு கருத்தை விட்டது. அவர் தான் விட்டாலும் பரவாயில்லை, பிறகு மற்றவர்களும் என்ன பொலிவியரும் சேர்ந்து அதுக்கு வாசிச்சதுதான் அதுல ஹைலைட். அப்ப தெரியுது அங்க என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்றது. அவர்களும் பழமைவாதம், இவர்களும் பழமைவாதம். அப்ப பழமைவாதம் எல்லாம் சேர்ந்து எங்கொண்டே விடுமென்றதை மக்கள் யோசிக்க வேணும். மார்கானி ஒரு சிறந்த தலைவராக இருப்பார் என்றதுக்கு அவருடைய பயணங்களும் அவர் மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளும் சிறப்பாக எடுத்து காட்டுகிறது. ஆனால் கனடா பொறுத்தவரையில சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அந்த ஏற்கனவே நடந்த சில வன்முறைகள், மற்றது இந்த வாகன கடத்தல், அது இதுகளை வச்சு இவர் சொல்றது வந்தோடனே நான் அவ்வளவு பேர் ரிப்போர்ட் பண்ணுவேன், ட்ரம்ப் சொன்ன மாதிரி தான் பொலிவியரும் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் அதெல்லாம் முக்கியமான விஷயமே நாடு பற்றிய ஒரு பிரச்சனை தான் இப்ப முக்கியமான விஷயம். சரி, நன்றி ரசிகர் நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். ரமேஷ், சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தேர்தல் ஒன்றை சந்திக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எந்த தலைவர் தற்போதைய சூழ்நிலையில் மிக பொருத்தமான தலைவராக இருப்பார்? மக்களுடைய செல்வாக்கு எந்த கட்சிக்கு கூடுதலாக கிடைக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? நிச்சயமா கன்சர்வேட்டிவ் தான் இருந்தது. ஆனால் கன்சர்வேட்டிவ்ல அவங்களுடைய விகிதாச்சாரம் கொஞ்சம் சரிவு ஏற்பட்டாலும் அந்த பழைய இதுல அடிப்பட்டது மக்கள் நிறைய பாமர மக்களிடையே இந்த இமிகிரன்ஸ் டாக்ஸ் அது இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் விலகல. ஆனா மார்கானி வந்திருக்கார். அவர் இந்த சூட்டோட இந்த ஜஸ்டின் சூட பண்ணது இப்ப கடைசியா பண்ணது அந்த அமெரிக்கா விஷயம் நல்லா பண்ணார். அது மக்கள் மேல நல்லா ஏறி இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி விரைவாக நடத்தணும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவரு மார்கானி வரது நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். 4165930055. வணக்கம். வணக்கம், ராதா பிரான்சி சேவியர் பேசுறேன். சொல்லுங்கள் ராதா. இப்ப ரெண்டு கட்சிக்கும் ஈக்குவலா இருக்குது, லிபரலுக்கும் பிசிக்கும் ஈக்குவலா இருக்கு. என்னென்றால் இந்த லிபரல் இந்த நிறைய எல்லாம் இல்லீகலா தான் 75% ஆக்களை, தனியா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, பிசினஸ் விசா, ஸ்டூடெண்ட்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் நிறைய செய்துட்டு இப்ப தாங்கள் இலங்கையாக்களே 900 பேர் அனுப்பினு மீடியாக்கள்ல சொல்லுகிறார்கள். ஆனா அன்றைக்கும் ஒருவர் தற்கொலை செய்திருக்கிறார், இங்க செய்ய முயற்சி செய்திருக்கிறார், அந்த பிளிச்சோ அதை குடிச்சிருக்கிறார், இரவு கொலுசு அவர் அனுப்ப வச்சிருக்க. இப்ப அதால லிபரருக்கு இப்ப வந்த ஆக்களை திருப்பி அனுப்புறது மக்களுக்கு பிடிக்காது. ஏனென்றா எல்லாரும் இலவசமா வந்திருந்தா திரும்பி போகலாம். எல்லாம் 75% உலகத்துல பெரிய வியாபாரம். அமெரிக்கா ரூட்டால வாரதுக்கு கொரோனாக்கு முன்னமே $75,000 $100,000, மற்ற ரூட்ல வர்றதுக்கு ஆக்களிட்ட $50,000 $75,000 இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி என்றெல்லாம் இப்படி இல்லீகலா செய்து வந்த ஆக்களை இவை என்னண்டா இப்படி நாங்க அனுப்பிட்டோம், 900 பேர் அனுப்பிட்டோம் இலங்கை ஆக்களை, அதே மாதிரி எல்லா நாட்டுக்காரையும் அனுப்பிட்டோம், இந்த அனுப்புறோம் என்று சொல்லி வரலாம் என்று பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும். மற்றது பிசியும் $200 கொடுத்து இதுல ஒன்றாரியோலாம் ரெண்ட் பிரச்சனை. ஆனா அந்த லிபரல் இப்படி எல்லாம் மக்களுக்கு கனவேற்ற வீடு பேங்குக்கு பறி போட்டுது. நீங்கள் நினைக்கின்றேன் மத்திய அரசாங்கத்தையும் மாகாண அரசாங்கத்தையும் கலந்து இந்த தகவலை சொல்லுகின்றீர்கள் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது மத்திய அரசாங்கத்தில் நடைபெற இருக்கின்ற பொது தேர்தல். ஒன்டாரியோ அரசாங்கம் பிசி தானே? ஆமா, ஒன்டாரியோ. நாங்கள் இப்பொழுது பேசுகின்ற விடயம் மத்திய அரசாங்கத்திற்கான பொது தேர்தல். ஆமா, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கணும். சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அடுத்த நேரை சந்திக்க போகின்றோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள் சுதா. உண்மையில மார்கானிக்கு சிறப்பான முறையில கனடாவுடைய பொருளாதாரத்தில இருந்து கனடாவை மீட்டு கொண்டு இந்த அமெரிக்கா பொருளாதார யுத்தத்தையும் வெல்லக்கூடிய இத்தனை சகதிகளும் திறனும் மார்கானிக்கு இருந்தாலும் ஏற்கனவே லிபரல் அரசாங்கம் விட்ட தவறுகள் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தான் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளே இருக்குது. என்றால் பல மக்கள் லிபரல் கட்சியிலே ஏற்கனவே நடந்த அந்த தவறுகளை நினைத்து கொண்டு இவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் மக்கள் இருக்கிறார்கள். ஆகவே வரும் தேர்தல் நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் வெற்றி வரும். ஆனால் கனடாவுக்கு தற்போது தேவை மார்க்கொண்டே, ஆனால் வருஷமாக நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான்
அடுத்த அமையும். அத்துடன் இலங்கை தேர்தலும் சம்பந்தமான உங்களோட கருத்தார்களையும் எதிர்பார்த்துக்கின்றோம். நன்றி. சரி, ஆகவே மக்கள் ஒரு பிள்ளையான தெரிவை மேற்கொள்வார்கள் என்று சொல்கின்றீர்களா? ஏனென்றால் நீங்களே சொல்லுகின்றீர்கள் இப்போதைய தேவையாக இருப்பவர் மாகாணி என்று. ஆகவே இந்த விடயத்தை சிந்திக்காமல் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக மக்கள் தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கும் விடயத்தை சிந்திப்பதை விட எங்களுடைய மக்கள் எங்களுடைய பொதுவாகவே மக்கள் கடந்த காலத்திலே நடந்ததை சிந்தித்துதான் தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பார்கள். அதே பாணிதான் இங்கே நடக்க போன்றது. நிச்சயமாக தற்போது நடக்கும் மாற்றத்தை கருத்தில் கொள்ளாது இந்த லிபரல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், கிட்டவற்றியை ஆட்சியை கொண்டு வேண்டும் என்றுதான் மக்களுடைய மனதிலே இருக்கின்றது. அவர்கள் தற்போதைய கருத்தை சிந்திக்கப்படுபவர்கள் இந்த மக்கள் கடந்த காலத்தை சிந்தித்து வாக்களிப்பார்கள். நிச்சயமாக என்னுடைய கணிப்பு நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான். ஆனால் தேவை மாற்றாளி, ஆனால் அது நடைபெறாது என்றால் கடந்த கால லிபரலுடைய பாரிய தவறு, மிக முக்கியமாக இமிகிரேஷன்ல விட்ட பாரிய தவறுகள், குறிப்பாக வெள்ளை இன மக்களும் தடியை சேர்ந்த மக்களும் மிகவும் ஒரு வெறுப்புடன் இருக்கிறார்கள். ஏன்னா இமிகிரேஷனை ஒரு சரியான ஒரு சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் தங்களுக்கு தேவையானவர்களை வைத்துக் கொண்டு அரசாங்க ஆட்சியிலும் சரி அல்லது ஆட்சிக்கு பங்காளர்களாக வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த அரசாங்கத்தை பயன்படுத்துவதற்கு இந்த நாட்டை சீரழித்துள்ளார்கள் என்று அதிகமான கடிய மக்கள் நம்புகிறார்கள். அதற்காக நிச்சயமாக அவர்கள் வெளிப்பாடு ஆட்சியை கொண்டு வருவார்கள். நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராம், நான் கண்ணன் சொல்லுங்கள். நிச்சயமா லிபரலா மரம் நினைக்கிறேன் சொல்லிச்சுன்னா விழுந்திருந்தது அவன் இந்த செல்வாக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கடைசி டைம்ல இந்த அமெரிக்காவுக்கு எதிராக அடுத்த நிலப்பாடுகள்ல ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையம் தான் நான் பாக்குறேன்னு சொல்லிச்சுன்னா அவர் ஒரு நல்ல லீடரா பார்க்கல முதல் ஒரு பலவீனமான ஆளா தான் பார்த்து கொண்டு அமெரிக்கா அந்த செயல்பாடுல ஒரு நல்ல ஒரு முடிவாது. இந்த உலக சூழல்ல மார்க்கோனி தான் இந்த தேவை உலகத்துக்கு, எங்கட நாட்டுக்கும் கட்டாயம் தேவை, உலகத்துக்கும் அப்படியானவர்கள் தேவையா இருக்கணும். கண்டிப்பா லிபரலுக்கு தான் சான்ஸ் இருக்குது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு கண்ணன். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், சஞ்சய். சொல்லுங்க. 100% மாகாணி தான் வருவார். ஏனென்றால் அவர் தான் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கைக்கே தான் இந்த கார்பன் டேக்ஸை கொண்டு வந்தவர். இப்ப தானே எடுத்திருக்கிறார். அப்ப அவர் இன்னும் நல்லா செய்வார். மக்கள் முழுக்க ஓட்டு முழுக்க மாகாணி தான் இந்த கருத்து கிடைக்கும். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு சுரேஷ். இன்னொரு முக்கியமான விடயம், மாகாணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே உலக தலைவர்களோடு ஒரு பரிச்சயமானவராக இருக்கின்றார். அவர் அண்மையில் மேற்கொண்ட பிரான்சுக்கான பயணத்தில் பிரான்ஸ் ஜனாதிபதியோடு பேசிய விடயங்கள் மற்றும் அவர் அணுகின்ற அரசியல்வாதிகள் என்று பார்க்கின்ற பொழுது அவருடைய இந்த உலக வங்கி மற்றும் அவர் பிரித்தானியாவில் வங்கி ஆளுநராக இருந்தது மற்றும் கனடாவில் வங்கி ஆளுநராக இருந்தது என்ற விடயத்தில் பார்க்கின்ற பொழுது நிதி ஆளுமைகளோடு ஏற்கனவே தொடர்பை பேணியவர் என்ற வகையில் தற்போதைய பொருளாதார மீள் கட்டுமானத்திற்கு உதவக்கூடிய ஒரு தலைவராக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் பொலிவியரோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவருடைய ஆளுமை என்பது உலக தலைவர்களோடு பணியாற்றுவதற்கு எந்த வகையில் அனுபவமிக்கவராக இவர் இருப்பார்? இந்த ஒப்பீட்டை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? இதனை நாங்கள் டொனால்ட் ட்ரம்பின் பாணியிலே குறிப்பிடலாம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்தலை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது பியர் பொலிவியர் வருவது தனக்கு, அதாவது தங்களுக்கு வேலை செய்வதற்கு அனுசரணையாக இருக்காது, ஆனால் லிபரல் வந்தால் தங்களால் வேலை செய்யும் என்று. அவர் அங்கே லிபரல் என்ற இடத்தில் மாக்காணி என்கின்ற பெயரைத்தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அவர் ஏன் அந்த பெயரை தவிர்த்தார் என்றால் அவருக்கே இடராக இருக்கின்றது இந்த பெயர், மாக்காணி என்கின்ற பெயர். அதனால் தான் அவர் அந்த பெயரை குறிப்பிடாமல் பியர் பொலிவியரை பெயரை குறிப்பிட்டும் மற்றதே லிபரல் கட்சி வந்தால் நல்ல மன்றம். எனவே இங்கு இருக்கின்ற உண்மை என்னவென்றால் நிச்சயமாக அனுபவமும் ஆளுமையும் உள்ள ஒருவராக இருக்கின்றார். அதை நாங்கள் இப்பொழுது இந்த கனடா என்கின்ற தேச ரீதியில் பார்க்க வேண்டும். கட்சிகள் கடந்த ஒரு நிலைப்பாட்டில் கனடா இருக்கின்றது. இந்த நிலையில் இங்கே இருக்கின்ற விடயம் என்பது, அதாவது ஹார்வர்ட் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் படித்தவர் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் முதுமானி கலைப்பாட்டவர் பெற்றவர் என்பது மாத்திரமல்ல, 2 இடர்களின் பொழுது பணியாற்றியவர் என்ற பெருமை இருக்கின்றது. ஒன்று, 2008ஆம் ஆண்டு எவ்வாறு அமெரிக்க பொருளாதாரம் சரிந்து வீழ்ந்து, அதாவது வீட்டு சந்தைகள், அடமான கடன்கள் எல்லாம் எவ்வாறு அழிவிட்டனவோ அல்லது சில வங்கிகள் எவ்வாறு காலாவதியாகினவோ அதையெல்லாம் கடந்து கனடாவை காப்பாற்றியதாகவும், அதே நேரம் BRICS எனப்படுகின்ற பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியேறிய பொழுது அது எதிர்பார்க்கப்பட்ட பொருளாதார விளைவுகளை அல்லது பின்விளைவுகளை
குறைத்து அங்கே ஒரு பணியை ஆற்றியவராகவும் ஊடகங்களால் புகழப்படுகின்ற நபராக இருக்கின்றார். இத்தோடு இங்கே வருகின்ற நேயர்கள் அதாவது எடுக்கின்ற இந்த கருத்து கணிப்பு என்பது நாடு தழுவிய ரீதியில் எடுக்கப்பட்டது, ஒரு நகரம் சார்ந்தோ அல்லது ஒரு தொகுதி சார்ந்தோ எடுக்கப்பட்டதல்ல. எனவே நாடு தழுவிய ரீதியில் தான் இவர்களது ஆதரவு புலம் என்பது கூடி வருகின்றது. இந்த நிலையில் தலைமைத்துவ பண்பு என்பது நிச்சயமாக மாக்காணி சார்ந்திருக்கின்றது. அதற்கான காரணங்கள் இரண்டு இருக்கின்றன. ஒன்று பியர் பொலிவியர் அவர்கள் வாழ்நாள் அரசியல்வாதி அல்லது அரசியலை தொழிலாக கொண்டு தலைவராக வந்தவர். அத்தோடு அவருடைய ஆளுமை என்பது மற்றவர்களை குற்றஞ்சாட்டி முன்னுக்கு வருகின்ற வகையில் இருக்கின்றது ஒழிய தனது திட்டங்களை வைத்தல்ல. இப்பொழுது நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது வெளிவந்த ஒரு செய்தியின்படி பியர் பொலிவியர் டக்ஃபோர்ட் அவர்களை நாடி இருக்கின்றார் ஆலோசனைக்காக இந்த தேர்தலின் போது. ஆனால் டக்ஃபோர்ட் அவர்கள் தான் இந்த தேர்தலின் பொழுது தவிர்த்திருக்க போவதாக இங்கே வந்த ஒரு நேர் குறிப்பிட்டிருந்தார். மாகாண மற்றும் மத்திய அரசியலை மாகாண பழமைவாத கட்சி வேறு, மத்திய பழமைவாத கட்சி வேறு, இரண்டும் தனித்தனி பதிவுகளை கொண்டவை, இரண்டும் தனித்தனி நிர்வாகங்களை கொண்டவை, இரண்டும் தனித்தனி கொள்கை ரீதிகளை கொண்டவை. எனவே அவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்ற பொழுது தற்பொழுது கனடா என்கின்ற ஒரு தேசம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கான தலைவராக மாக்காணி அவர்களை பலரும் தெரிவு செய்கிறார்கள். இது எங்களுடைய கருத்தாக கூறவில்லை, நாங்கள் ஏனைய பிரதான ஊடகங்களையும் அனுசரித்து சொல்கின்ற கருத்தாக சொல்கிறோம். இதேவேளை பியர் பொலிவியர் நேற்று கியூபெக் மாகாணம் சென்று அங்கே முதல்வருடன் பேசும் பொழுது அவர்களுக்கு தாங்கள் பெடரலிசம் அதாவது ஆட்சியில் மிகவும் இன்னும் அதிகமான அதிகாரங்களை தருவது போன்ற பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் கியூபெக் மாகாணத்திலும் அதிக ஆசனங்கள் உள்ளன, அதிலாவது குறைந்த ஆசனங்களை கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது இங்கே இப்பொழுது நாங்கள் பார்த்தோம் என்றால் அல்பர்டா மற்றும் ஏனைய மாகாணங்கள் இவரை பொறுத்தவரையில் காணி அவர்கள் எட்மண்டன் நகரில் போட்டியிட போகின்றார் என்கின்ற ஒரு ஐயம் இருக்கின்றது. அவர் அங்கே அல்பர்டாவில் போட்டியிடுகின்ற பொழுது அல்பர்டாவில் கன்சர்வேட்டிவ் கட்சி சுவீகரிக்க இருந்த ஒட்டுமொத்தமாக 95% ஆசனங்களையும் அந்த மாகாணங்களில் அது எடுக்கும். இந்த ஸ்டேட்ஸ் அந்த மாகாணங்களில் எடுக்கின்ற கட்சிக்கு பலத்தோரு அடி அங்கே விழப்போகின்றது. ஏனென்றால் மாக்காணியின் வரவால் அதனை இங்கே உள்ள பிரதான ஊடகங்கள் கூட அனுமானித்திருக்கின்றன. இந்த தேர்தல் அதாவது பியர் பொலிவியர் அவர்கள் தலைவராக வர இருந்தார் என்பது உண்மை. அவர் பிரதமராக ஆகுவதற்கான ஆகுதிகள் இருந்தன. அதனால் தான் அவர் ஜஸ்டின் ட்ரூடோவின் அரசை கவிழ்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் நம்பிக்கையில்லா பிரேரணம் மூலம். ஆனால் அந்த ஜனவரி 6ஆம் தேதி ஜஸ்டின் ட்ரூடோ பாராளுமன்றத்தை ஒத்திவைத்த பொழுது ஜனவரி 20ஆம் தேதி வந்த டொனால்ட் ட்ரம்ப் தனது கட்சிக்கு ஆதரவுள்ள ஒரு கட்சியான பியர் பொலிவியரின் தலை எழுத்தை தலைகீழாக மாற்றிவிட்டார். இதனை நாங்கள் காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதெல்லாம் அந்த நேரப்படி நடக்கின்ற அல்லது பிரபஞ்சத்தின் ஒழுங்குப்படி நடக்கின்ற விடயங்களாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வார இறுதி நாட்களில் தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போதைய சூழலில் மக்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்கு, எந்த தலைவர் கனடாவை வழிநடத்த பொருத்தமானவராக இருப்பார், இது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் செல்லகுமார். மிகவும் உற்சாகமாக நலமாக இருக்கின்றோம். செல்லகுமார், சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நான் நினைக்கிறேன் லிபரல் தான் பெறும். ஏனென்றா அவர் பிரைம் மினிஸ்டர் வந்தோடனே ரைட் போட்டா சொல்லி போட்டார். கனடாவை 51வது மாநிலமாக்குறதுக்கு வேற ஜனநாயக நாடு, மக்களும் விருப்பம் இல்லாமல் ஆக்கையிலாத என்று சொல்லி போட்டார் என்ன நேர. மற்றது இவர் பிரைம் மினிஸ்டரா வந்து அநேகமா கனடிய பிரைம் மினிஸ்டர் முதல் போறது அமெரிக்காவுக்கு தான் போய் சந்திச்சு தான் போவார். இவர் மாற்றேன் என்று சொல்லி இவர் முதல் பிரான்ஸுக்கு போயிட்டு அப்புறம் அதால லண்டனுக்கு போறேன். பொருளாதார ரீதியில இவர் ஒரு திறமைசாலி. முதல் லண்டன்ல கனடால வேலை செய்து அப்புறம் லண்டனுக்கு போனவர். என்ன அதனுடைய அவருக்கு சரியான பொருளாதார சீரணம் இருக்கு. ஆளட்ட மக்களை அவரை விரும்புவார்கள்னு நினைக்கிறேன். சரி, நன்றி. நிகழ்ச்சிகள் கடந்துமைக்கு அடுத்த நேரை சந்திக்கின்றோம். செல்வகுமாரை தொடர்ந்து இணைந்து கொள்ளும் நேர் யார் பேசுகின்றீர்கள்? கோதாஸ் கதைக்கிறேன். சொல்லுங்கள் கோதாஸ். நான் நினைக்கிறேன் இப்ப எங்களுக்கு தேவை ஒரு அரசியல்வாதியை விட ஒரு பொருளாதார நிபுணர் தான் தேவை. அந்த வகையில மக்கள் பழைய லிபரல் கட்சி விட்ட பிள்ளைகளை மறந்து ஒரு பொருளாதார நிபுணர் செய்வீங்க என்று நினைக்கிறேன். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் ராஜ் கதைக்கிறேன். சொல்லுங்கள் ராஜ். என்ன பொறுத்த வரைக்கும் மாக்காணி தான் வரணும், அவர் தான் வருவார். என்ன காரணத்திற்காக?
என்னன்னு சொன்னா அவர் வந்து ஹீஸ் அன் எக்கனாமிஸ்ட். இப்ப வந்து டொனால்ட் ட்ரம்ப் செய்யற பிரச்சனையால வந்து நாடு பார்க்கறது பொருளாதாரத்துல தான். அப்ப அதைத்தான் இப்ப முக்கியமா கட்டி எழுப்பணும். அதுக்கு கட்டி எழுப்பக்கூடிய சக்தி வந்து அவர்கிட்ட தான் இப்ப இருக்குது. எங்களோட மக்கள் வந்து முந்தைய இருந்த பிரச்சனையெல்லாம் மறந்து இப்ப அந்த யூஎஸ் பிரச்சனையை தான் இப்ப பெருசா பார்த்துட்டு இருக்கணும். மற்றது லிபரல் கன்சர்வேட்டிவ் வந்து தாங்க சொந்த காசுலயே சூனியம் வைக்கிற மாதிரி தாங்களே ஆட் போட்டு சும்மா இருந்த மாக்கோனிய ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்கணும். சோ இதால வந்து கட்டாயம் லிபரல்லாம் வரும், மாக்கோனி தான் வருவார். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து ராஜ். அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். நாதன், சொல்லுங்க. மாக்காணி தான் காலத்தின் தேவை. மாக்காணி பழைய பிரச்சனைகள், மேற்கொண்ட பிரச்சனைகள் இருந்தாலும் மாக்காணி தான் இப்போதைக்கு தேவை என்றபடியால மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு அவர் தான் டொனால்ட் ட்ரம்புக்கே சொல்லி போட்டார். 51வது ஸ்டேட் என்று சொன்னால் கதைக்க விட மாட்டது. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து சுரேஷ் ஏற்கனவே கலந்து கொண்ட நேயர் கூறிய விடயம், அதாவது ஒரு புதிய பிரதமர் பதவியேற்றவுடன் கனேடிய வரலாற்றிலேயே எப்பொழுதுமே ஒரு முதல் அருகில் இருக்கின்ற நாடு என்ற ரீதியில் தான் விஜயத்தை மேற்கொள்வார்கள். ஆனால் தற்போதைய சூழலில் ஐரோப்பிய நாடுகளோடு ஒரு கனடா உறவை பேண வேண்டிய நிலையில் அதனுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் இவருடைய பயணம் பார்க்கப்பட்டது. இந்த உலக ஒழுக்கு என்பது இப்பொழுது மாறி இருக்கின்றது. காரணம், பல நாடுகள் அமெரிக்காவை பின் நகர்த்தி தாங்கள் இந்த பொருளாதார ரீதியிலும் சரி ஏனைய விடயங்களையும் சரி எதிர்காலத்தில் நகர்த்துவதற்கு முற்படுகின்றன. இந்த நகர்வு என்பது அமெரிக்காவை புறந்தள்ளிவிட்டு நகர்த்த முற்படுவதானது எதிர்காலத்தில் சாத்தியமாகக்கூடிய ஒன்றாக இருக்குமா? நிச்சயமாக இந்த 3 விடயங்களை நேயர்கள் தொட்டு சென்றதை முக்கியமானதாக கருதுகின்றேன். முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்ட விடயத்திற்கு வரும் பொழுது, ஆம், அது ஒரு அமெரிக்கா கூட எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு. அமெரிக்கா கூட மாக்காணி அங்கே வருவார், தாங்கள் ஓவல் அலுவலகத்தில் வைத்து அவருடன் நிருபர்களோடு சந்திக்கலாம் என்கின்ற ஒரு கற்பனைவாதத்தில் இருந்த பொழுது அதனை அவ்வாறு அதாவது அதனை உண்மைக்கு புறம்பான அல்லது நம்பிக்கைக்கு புறம்பான வகையில் ஆக்கி நிச்சயமாக இந்த பயணத்தை மேற்கொண்டது என்பது நிச்சயமாக ஒரு அதிரடியான மாற்றம். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது இரண்டாவதாக அவர் இப்பொழுது இந்த பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிட்ட விடயத்தில் இதே மாக்காணி தேர்தலுக்கு முதல் ஜப்பான் அல்லது தென்கொரியா போன்ற நாடுகளுக்கு செல்வாராக இருந்தால் நிச்சயமாக அது இன்னும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஜப்பான் கூட பொருளாதார ரீதியில் மிகவும் தேவையான நாடு. சில வேளைகளில் சீனாவுக்கு கூடாது அமையலாம். ஆனால் ஜப்பான் எல்லாம் இப்பொழுது பார்த்தீர்கள் அமெரிக்க காசை தங்களுடைய அதீத ரிசர்வாக வைத்திருக்கின்ற நாடுகளில் முதன்மை நாடாக இருக்கின்ற நாடு. அவர்களுடைய பொருளாதாரம் என்பது நிச்சயமாக தேவையாக இருக்கின்றது. மற்றது மூன்றாவது விடயம், ஆம், இந்த குடிவரவாளர் விடயத்தில் லிபரல் கட்சி தவறிழைத்திருக்கிறது என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை பற்றி ஒரு விசாரணையை முன்னெடுக்காமல் இருப்பதுதான் அங்கே உள்ள நிலைமையாக இருக்கின்றது. சில வேளைகளில் ஜஸ்டின் ட்ரூடோ கூட அந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பி இருக்கலாம் என்றால் இது ஒரு தொகுதி மக்கள் அதிகமாக வருவதற்காக அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு எவ்வாறு இருந்திருக்கின்றது அல்லது அந்த இன குழுமத்தின் பங்கு எவ்வாறு இருந்திருக்கின்றது என்பதை எல்லாம் ஆராயப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றன. இப்பொழுது அமைச்சரவையில் மார்க் மில்லர் அவர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்கின்றார் தானே, அது ஒரு நடவடிக்கையாக பார்க்கலாமா? அது ஒரு சமிக்கையாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்ல, நிச்சயமாக அதெல்லாம் அடையாள சமிஞ்சை. மறுபுறத்தை அந்த இவர்கள் அதாவது அதாவது அந்த அமெரிக்காவின் இணையான நாடு என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல ஆர்டிக் பிரதேசத்தில் டென்மார்க்குடன் கூட உறவு இருக்கின்றது. டென்மார்க்கும் கனடாவும் எவ்வாறு தங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்றனோ அவ்வாறான பிரச்சனைக்கு அமெரிக்கா முனையமாக இருந்தார். குறிப்பாக இந்த அங்கே ஒரு கேன்ஸ் என்ற ஒரு தீவு இருக்கின்றது, மனிதர் வசிக்க முடியாத ஒரு சிறிய கற்பாறை, அதை தீவு என்று அழைக்கின்றார்கள். அங்கே விஸ்கி வார் என்று அமெரிக்காவின் டென்மார்க்கும் மாறி மாறி தங்கள் கொடிகளை ஏற்றி வந்தன. 2005ஆம் ஆண்டிலிருந்து பேச்சுவார்த்தை இடம்பெற்று 2022ஆம் ஆண்டு சுமூகமாக தீர்த்தார்கள். அவர்கள் சிரித்தபடிதான் படை வீரர்கள் அந்த காரியத்தை செய்து வந்தார்கள், அதாவது இணைமுறையில். எனவே ஐரோப்பிய நாடுகளுடன் மாக்காணி அவர்கள் இணைந்து பயணிப்பது என்பது கூடும் என்பது எனது கருத்தாக இருக்கின்றது.
நன்றி சுரேஷ். நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு பல நேர்கள் அழைப்பில் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதிலே சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிக்க முடியாதவர்கள் எமது சமூக வலைதள பக்கத்தில் சென்று உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரிவியுங்கள். இந்த நிகழ்ச்சி தினந்தோறும் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது என்பதனையும் நேர்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுரேஷ், உங்களுக்கும் நேர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி ராம். நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.